சொல்கிறாங்க. அனிதாம்மா, தேலோட குணம் என்ன? கொட்டுறது தான். அதை தான் அவள் பண்ணிட்டு போறா. நீ அதுக்கெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாத. நாங்கள் யாராச்சும் ஏதாவது சொன்னோமா உன்னை? ஆமாம் அண்ணி, நாங்கள்லாம் உங்களை அப்படி பார்க்கவே இல்லை. அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் நீங்கள் வருத்தப்படாதீங்க. நீங்கள்லாம் என்னதான் சொன்னாலும் என் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு அத்தை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆரம்பத்துலேருந்து சித்தி என்கிட்ட இப்படி தான் நடந்துக்கிறாங்க. அப்படி நான் என்ன அத்தை குறைஞ்சி போயிட்டேன்? கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தேன் சரி, ஆனால் அவந்திகா விட டபுள் மடங்கு நான் படிச்சிருக்கேனே. அவந்திகா 1 டிகிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கா, நான் 2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அத்தை. இங்கே பாரு அனிதாம்மா, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். உன்கிட்ட நல்ல மனசு இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. நீ இந்த வீட்டில் உனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்குறாங்கல்ல, உன் மேலே எல்லாம் அன்பாக இருக்காங்கல்ல, அது அவளுக்கு பிடிக்கல. அதனால அப்படிலாம் பேசிட்டு போறா. அவள் பேசினா இந்த வீட்டில் எதுவும் மாறிட போகிறதில்ல. ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நாங்களாம் இருக்கோம்ல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் அத்தை, இருந்தாலும் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அனிதா, ஃபீல் பண்ணாதம்மா, விடுமா. சரி, நான் வேணா அவளை கூப்பிட்டு மறுபடியும் திட்டவா? ஐயோ அத்தை, நான் ஒன்றும் அவங்கள மாதிரி இல்லை. மற்றவங்க திட்டுவாங்கன்னா அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு. தேவையில்லாம என்னால் எதுக்கு அத்தை சண்டை? நான் போய் பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். சி பாவம் அண்ணி, அத்தை ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? சே, ராஜி ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறானே தெரியல. அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆயிட்டாங்களே, அதனால கெத்து காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் அர்ஜுன் கிட்ட இதெல்லாம் சொல்லி அவங்கள கொஞ்சம் அடக்கி வைக்கிறேன். ஐஷு, வேணாம்மா, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத. அர்ஜுனுக்கு எதுவும் தெரிய வேணாம். அம்மா, ஏமா அப்படிலாம் சொல்றீங்க? அவருக்கு தெரிஞ்சாதானம்மா, தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவருக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சாதான் அவங்க அம்மாவை கொஞ்சம் அடக்கி வைப்பாரு. இல்லம்மா, அவ இப்ப தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருக்கா. போக போக சரியாயிடும். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். அப்புறம் அர்ஜுன் மனசும் கஷ்டப்படும்ல. இப்பதான் ஏதோ அவங்க அம்மா திருந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான். அப்புறம் இந்த உண்மைலாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். திரும்பவும் இந்த வீட்டில் அம்மாக்கும் பிள்ளைக்கும் சண்டை தான் வரும். வேணாம் ஐஷு, விடு. அம்மா, நீங்க இப்படியே விட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தலைக்கு மேலே ஏறி போயிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா எப்படி பேசுறாங்கன்னு? எனக்கே செம்ம கோவம் வருதுமா. கல்யாணம் வரைக்கும் எவ்வளோ சைலண்டா இருந்தாங்க, இப்ப பாருங்க என்ன ஆட்டம் போடுறாங்கன்னு. எல்லாரும் கிஃப்ட் கொடுக்கும்போது எப்படி சிரிச்சுட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க அம்மாவும் பொண்ணும். இப்ப இன்னும் 10வது வேணும்னு கேட்குறாங்களா? இதெல்லாம் சும்மா விடவே கூடாதுமா. நீங்க விட்டாலும் நான் விடுற மாதிரி இல்லை. ஐஷுமா, சொன்னா கேளுமா, இது பெரிய பிரச்சனையாயிடும். வேணாம், இதை எப்படியே விட்டுடலாம். அவங்க போகும்போது எப்படி சொல்லிட்டு போறாங்க பார்த்தீங்களா? யார்கிட்ட சொல்லணுமோ சொல்லி என்ன பண்ணணுமோ பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு போறாங்க. என்ன அர்த்தம்னு உங்களுக்கு வேணா புரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே புரியுது. அவங்க கண்டிப்பா இந்த வீட்டில் பெரிய பிரச்சனையை கலப்புறதுக்கு தான் வெயிட் பண்றாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்காம நீங்க ஏமா அவங்களுக்கு அடங்கி போறீங்க? ஐயோ ஐஷு, அவளுக்கு பயந்துட்டுலாம் நான் அடங்கி போல. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்மளாலன்ட்டு ஒதுங்கி போறேன், அவ்வளோதான். நீ இதை பத்திலாம் ஒன்றும் யோசிச்சுட்டு இருக்காத ஐஷு, விடு. தயவு செஞ்சு அர்ஜுன் கிட்ட எதுவும் சொல்லிடாதம்மா ப்ளீஸ், எனக்காக. சரிம்மா, நான் உங்களுக்காக சொல்லாம இருக்கேன். ஆனா இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதே மாதிரி இவங்க பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் அர்ஜுன் கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லம்மா, இவங்க தேவையில்லாம என்னையும் இழுக்கிறாங்க. எனக்கும் வந்துடும். ஓரளவுக்கு தான் எனக்கும் பொறுமை. சரிம்மா, அவ இனிமே இந்த மாதிரிலாம் பேசாம நான் பாத்துக்கிறேன். அவகிட்ட நான் பேசுறேன். சரிங்கம்மா. சித்தி, சித்தி, யாரு நம்மள கூப்பிடுறாங்க? அட வைஷு, வைஷு எப்படிடா இருக்க? எனக்கு என்ன சித்தி, நான் சூப்பரா இருக்கேன். ஆமா, என்ன எப்படி கண்டுபிடிச்சிங்க? உன்னோட ஸ்டேட்டஸ்ல நீ போட்டோ போடுவல்ல, அப்பா அச்சு கூப்பிட்டு காமிச்சிருக்கா. என்னால நம்பவே முடியல வைஷு, மடமடன்னு வளர்ந்துட்டு இருக்க. அப்படியா சித்தி? ஆமாண்டாமா, நான் உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சுல, ஏதோ போட்டோல பார்க்கவும் நான் அடையாளம் தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் இந்த பேக் எல்லாம் கொடு. என்னங்க சித்தி? இது இங்கே இருக்கட்டும். அந்த பேக்கும் கொடுமா. பார்த்து பார்த்து. சரி வாடாமா, வந்து உட்காரு வா. அதை விடுங்க சித்தி, ஃபர்ஸ்ட் சித்தப்பா எங்க போயிருக்காரு? அண்ணனுங்கெல்லாம் எங்க? அக்கா எங்க போயிருக்காங்க? சித்தப்பா காலேஜ் போயிருக்காரு. உங்க அண்ணனுங்க 2 பேரும் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு வந்தா வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அச்சு மாடியில் இருக்கா. நல்ல வேலை, அச்சு அக்காவாச்சும் இருக்காங்களே. சரி, நான் அக்காவை போய் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு மேலே இருந்து கீழே வரேன். அப்போ நீங்க எனக்கு சூடா ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு தாங்க, ஓகேவா? சரிம்மா. கொளுத்தி போட்டு வந்துக்கிறேன், எப்படி வெடிக்குதுன்னு பார்க்கலாம். மாமி, நீங்க தான் இருக்கியா? வந்துக்கமா, வா வா வா. ஏன் மாமி ரொம்ப சந்தோஷமா இருக்க போவேன்? இருக்காதா பின்ன? செம்ம ஹாப்பி ஆகிறேன். என்ன மாமி ரீசன்? அது ஒன்றும் இல்லை வந்துக்கமா, நீ கேட்க சொன்னல நகை பொண்ணு, நான் 30 சவரம் கேட்டேன். என்ன மாமி சொல்கிறேன், 30 சவரம் கேட்டியா?
ஆமா, அந்த அனிதாக்கு 10 சவரம் போட்டாங்க, அதனால நான் உனக்கு 30 சவரம் கேட்டேன். அவளை விட என் பொண்ணு கொஞ்சம் வசதியா தான் இருக்கணும், அதுக்கு தான் 20 சவரம் எக்ஸ்ட்ரா கேட்டேன். சரி மம்மி, அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க? உங்க அத்தை என்ன சொல்லிச்சியா? என்னை பார்த்து முறைச்சினே இருந்தது. 30 சவரம் நகை எதுக்கு போடணும்ட்டு கேள்வியா கேட்டுன்னு இருந்தது. அப்புறம் அந்த அனிதா அது கூட தேவையில்லாம பேசிச்சு. அந்த அனிதா பேசினாளா? சும்மாவா விட்ட மம்மி அவள? நான் எப்படி சும்மா விட்டுருவான் ஆண்டிக்கம்மா அவளை? லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அவள் பேசவே இல்லையே. அவெல்லாம் நம்ம கிட்ட பேசுற அளவுக்கு வந்துட்டாள. எவன் அத்தை கொடுக்குற இடம் தான். யார் யார் எங்க வைக்கணும்னு இந்த அத்தை கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது மம்மி. ரிசப்ஷன் வரட்டும், அன்னைக்கு இருக்கு இவங்களுக்கு ஸ்டேஜ்லேயே வச்சு இவங்க குடும்பத்தோட அசிங்கப்படுத்துறேன் பாரு. நான் வந்துக்கம்மா ரிசப்ஷன்ல என்ன பிளான் போட்டுக்கிறியா? ஆமா மம்மி, நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கேன். இந்த அனிதாவெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் மம்மி. அது மட்டும் இல்லை, இந்த அச்சுவோட அப்பா அம்மா வருவாங்கல்ல, அவங்களையும் ஒரு வழியாக்கி அனுப்பணும். ரிஷிக்கும் அச்சுக்கும் கல்யாணம் நடத்தலாமா வேணாவான்ட்டு அச்சுவோட அப்பா அம்மா அப்படியே அலறணும். இந்த வீட்டுக்கு அவளை கட்டி கொடுக்கணும்னு அவங்க யோசிச்சு கூட பார்க்க கூடாது, அந்த அளவுக்கு பண்ண போறேன் மம்மி. ஏமா வந்துட்டா, எதனா பண்ணி வச்சிடாதம்மா, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சுதான் பிரச்சனை ஆயிடும். மம்மி, என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு அவினாஷ் மாமா கொஞ்சம் கொஞ்சமா கைக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். வந்துட்டமா, உண்மையாவா சொல்றேன்? ஆமா மம்மி, இப்பவே அவினாஷ் மாமாவை நல்லா கைக்குள்ள போட்டு தான் வச்சிருக்கேன். அவர் என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு மம்மி. நான் மதிச்சா கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ண கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எனக்கு இவ்வளோ செல்வாக்கெல்லாம் இந்த வீட்டில் வந்திருக்காரு. ஆனால் அவினாஷ் மாமா கல்யாணம் பண்ணனே, அதுதான் மம்மி இங்கே எனக்கு ப்ளஸ் பாயிண்டே. அந்த கேனை எதை சொன்னாலும் நம்புது. பாப்பா நான் சொல்ல என்னது நம்மள மாதிரி? ஒருவேளை நான் ரொம்ப நல்லவன் புகழ்ந்து பேசுறாளோ? மம்மி, டாடியெல்லாம் அப்படி சொல்லாத மம்மி. என்னது சொல்லாத, உங்க அப்பா கேனை தான். என்னது, நான் கேனையா? சொல்லு ராஜி, உன்னதான் கேக்குறேன். டாடி, எதுக்கு மம்மி மேல கோபப்பட்டுட்டு இருக்க? ஆமா, அவ எப்படி பேசுறா அப்பாவ, நீ மான்னு கேட்டு சிச்சுனுக்குற. மம்மி சும்மா சொன்னாங்க, நீங்க அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. ஆமா ஆமா, சும்மா தான் சொன்னேன். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. நம்பாட்டி போயா. ரொம்ப பேசுற ராஜி. என்ன, நான் இந்த வீட்டோட சம்மந்தி, அது ஞாபகக்குதா? யோ பாரு, மரியாதை இங்கிருந்து போயிடு. தேவலாம் பேசுனே வச்சுக்கோ, காண்டாயிரம் சொல்லிட்டேன். யோ போதும், 2 பேரும் கொஞ்சம் வாய் மூடுங்க. டாடி ஆரம்பிக்கம்மா, எப்படி பேசுனுக்குறா பாரு. அவளெல்லாம் நீ எதுவும் கேட்டுறாத, என்னை மட்டும் கேளு எப்போ பார்த்தாலும். என்ன டாடி, சின்ன குழந்தைங்க பேசாம பேசிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன பண்றது, உங்க அம்மாவை கட்டின பாவத்துக்கு இப்படிதான் பேச முடியும். ஓகே டாடி, விடுங்க விடுங்க, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எனக்கு ஜூஸ் மட்டும் கொஞ்சம் கொண்டு வரீங்களா? சரி அவந்திகம்மா, என்ன ஜூஸ் வேணும்? அடே, எனக்கு லெமன் ஜூஸ் போதும். அப்படியே எனக்கும். உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, என்ன திட்டல பே. யோ ஜூஸ் எடுத்துனவையா? மம்மி கார் கிட்ட வந்து நோய் கத்திட்டே இருக்க. என்ன உனக்கு மட்டும் ஜூஸ் எடுத்துனறேன்னு போறான் அந்த ஆளு. ஐயோ மம்மி, இப்போ ஜூஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கம்மா, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். நீ மட்டும் கேட்டல, அதான் நானும் கேட்டேன். எனக்கு எடுத்துன்னு வர மாட்டேன்னு சொல்றான் பாரு அந்த ஆளு. ஓ மம்மி, அவரை எதுக்கு அமிச்சான்னு தெரிஞ்சுட்டு பேசு. அமிச்சா ஜூஸ் வேணும் தானே அமிச்சா? நான் என்னதான் பண்றேன்னு எனக்கு தெரியல மம்மி. ஏன் மம்மி இப்படி பண்ற? ஏன் அதுக்கம்மா திட்டினேங்கிற? எதுக்கு அமிச்சா சொன்னாதான் தெரியும். மம்மி, நம்ம பிளான் போடும்போது அதை டாடி ஒட்டி கேட்டாருன்னா ஏதாச்சும் எக்கு தப்பா பண்ணி வச்சிருவாரு மம்மி. போன வாட்டியே பார்த்தல எவ்வளோ சொதப்பல் பண்ணாரு கல்யாணத்துல. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த பிளானும் அவருக்கு தெரிய வேணாம் மம்மி. ப்ளீஸ், எல்லாமே அப்படியே சாதாரணமா நடக்கிற மாதிரி நடக்கட்டும். அவருக்கு தெரிஞ்சா சொதப்பி வச்சிருவாரு மம்மி. நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். அந்த ஆளுக்கு தெரிஞ்ச பிளானே சொதப்பி வச்சிருவாரு. சரி அப்புறம் என்ன? நான் போய் பேச வேண்டியதை பேசிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல அவங்க என்ன செய்யணுமோ செய்வாங்க. ஓ மம்மி, நீ அப்படி நினச்சிட்டியா? நீ வேணா பாரு, கண்டிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க. கண்டிப்பா சொல்ற, செய்ய மாட்டாங்களா? மம்மி, நீ சொன்ன எதுவுமே கண்டிப்பா அவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க சைட்ல வந்து என்ன பண்ணணும் யோசிச்சு வச்சிருக்காங்களோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. நீ வேணா பாரு. ஐயா, இப்படி இந்த பிளான் சொதப்பிடுமே. ஒன்றும் சொதப்பாது மம்மி, அவங்க அப்படி பண்ணுறது தான் நல்லது. நீ ஏதாவது சண்டை போகிறேன்னு ஏழாவரமாக பண்ணி வச்சிடாத. அவங்க ரூட்லேயே போட்டோம். ஏன் வந்துக்கம்மா சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியல மம்மி. இப்போ நான் ஏதாவது கேட்டு கிடச்சிட்டா இந்த வீட்டில் பிரச்சனை வருமா? கேட்டெல்லாம் குத்துட்டா அப்புறம் என்ன பிரச்சனை வரப்போதே? அதை தான் சொல்கிறேன். கேட்டதெல்லாம் அவங்க தரக்கூடாது. அதுக்கு நீ போய் அப்பப்போ நைன் டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதெல்லாம் தர முடியாதான்னு அத்தை வந்து என்கிட்ட சொல்லுவாங்கல்ல. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னோட ட்ராமாவை. இதை
பெரிய சண்டை வர வைக்கலாம்னு இருக்கேன். ஹாய் சிஸ்டர். ஹாய் வைஷு, வா 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 வா. ஏ வைஷு, எப்ப வந்த? எப்படி இருக்க? பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? வா வா வந்து உட்கார் வா. நல்லா இருக்கியா வைஷு? பெரியப்பா பெரியம்மாலாம் நல்லா இருக்காங்களா? எல்லாருமே நல்லா இருக்காங்க. நீ எப்படி இருக்க? எனக்கு என்னடி, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீ தனியாவா வந்த? பெரியப்பா பெரியம்மா வரல? இல்லக்கா, அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு. ஸோ அம்மாவும் அப்பா கூட இருக்காங்க. என்னம்மா, இப்பதான் எங்க ஊர் பக்கம் வரணும்னு தோணுச்சா என்ன? எங்களெல்லாம் மறந்துட்டேன், அப்படியே பெங்களூரே கதின்னு செட்டில் ஆயிட்டேன், அப்படிதானே? ஆமா, அப்படியே உங்களுக்கு ரொம்ப பாசம் அதிகம். ஏண்டி? ஆமா, பொண்ணுலாம் பார்க்க வந்தாங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்க? ஓ, அதை கேட்குறியா? அதை பத்தி டீட்டெயிலாக நான் சொல்றேன். ஆமா, நீ காலேஜ் படிச்சுட்டு இருந்தல, என்னாச்சு? செமஸ்டர் ஹாலிடேவா? ஐயோ, எனக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. நான் காலேஜ்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஓ, முடிஞ்சிருச்சா? ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? நான் ஃபேஷன் டிசைனர். ஓ, சூப்பர் சூப்பர். அப்போ என்னோட மேரேஜ்க்கு நீயே டிசைன் பண்ணிட்டா எனக்கு சாரி ட்ரெஸ்லாம்? பண்ணிட்டா போச்சு. ஆமாக்கா, நான் கேட்கணும்னு நினச்சேன். நீ என்ன சடனாக மேரேஜ் பண்ணுற பிளானில் இறங்கிட்ட? ஏன்னா அரேஞ்ச் மேரேஜா? கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் சித்தி சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அரேஞ்ச் மேரேஜ்லாம் கிடையாது. அப்போ லவ் மேரேஜா? அதுவும் இல்லை. என்னக்கா குழப்பற? லவ் மேரேஜும் இல்லைன்ற, அரேஞ்ச் மேரேஜும் இல்லைன்ற, அப்புறம் என்ன? லவ் அண்ட் அரேஞ்ச்டி. நான் லவ் பண்ண வீட்டில் சொன்னேன், ஓகே சொல்லிட்டாங்க, அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. வாவ், சூப்பர். அப்போ உன்னோடது காதல் காவியம்னு சொல்லு. ஏய், உனக்கு ரொம்ப வாயாயிடுச்சு. அக்கா சொல்லுக்கா. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ போய் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. ஆமா, காஃபி போட்டு கொடுத்தாங்களா? ஏதாவது சாப்பிட்றியா? நான் போய் எடுத்துட்டு வருவா. அதெல்லாம் விடுக்கா, ஃபர்ஸ்ட் உன்னோட லவ் பத்தியும் உங்க ஆளை பத்தியும் சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏண்டி, இதை கேட்க வாங்குறது நீங்க வந்த? அக்கா சொல்லுக்கா, எப்படி பார்த்த, எப்படி லவ் பண்ண, சொல்லு ப்ளீஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை காலேஜில் பார்த்தேன். காலேஜ் சீனியரா? ஆமாம், அது மட்டும் இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட அண்ணா. ஓ, இது வேறையா? ஆமாம். ஸோ ஃப்ரெண்டு மூலயமா தான் உன் காதல் மலர்ந்ததுன்னு சொல்கிற, அதானே? அப்படியே வச்சுக்கோ. சரி, யார் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது சாப்பிடு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கல்ல, போ. ஓகே ஓகே ஓகே, லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். என்ன? அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. ஓ சரி, அவருக்கு மாதம் என்ன ஒரு 30லேருந்து 40K இருக்குமா? அதுக்கும் மேலே? அதுக்கும் மேலேனா ஒரு 50K இருக்குமா? அதுக்கும் மேலே? அதுக்கும் மேலேனா என்னக்கா, இன்னும் ஒரு 60-70 இருக்குமா? ஏய் லூசு, அந்த கம்பெனியே அவங்களோட தான். என்னக்கா சொல்கிற? ஆமாம் வைஷு, அது அவங்க அப்பாவோட கம்பெனி தான். ஓ அப்படியா? அக்கா, எனக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காஃபி கிடைக்குமா? சரி, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நான் உனக்கு சூடாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஆ சரிக்கா. ஏய் உட்காந்துட்டே இருக்காதடி, போய் ஃப்ரெஷ் ஆகு போ. ஆ சரிக்கா. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? சொந்தமாக கம்பெனியே இருக்கா? நான் ஏதோ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இவ்வளோ பெரிய சம்பந்தம்லாம் இவங்களுக்கு கிடைக்கவே கூடாது. எங்களை விட இவங்க எப்பவுமே மேலே வரவே கூடாது. அதுதான் எங்கள் அம்மாவோட ஆசையும் என் ஆசையும் கூட. சித்தப்பா ஏதோ காலேஜ் லெக்சரராக தானே இருக்காரு, மாசம்னா 70 to 80 தான் வரும் வருமானம்னு நினச்சா இவ எல்லாத்துக்கும் மேலே போய் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காளே. இவங்க அண்ணனுங்க 2 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணப்பவே இவங்க ஃபேமிலி கொஞ்சம் மேலே வந்துட்டாங்கன்னு எனக்கு செம்ம கோவம். இதில் இவ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஃபேமிலி வெல் செட்டில்டா, நடக்கவே கூடாது. என்னைக்கா இருந்தாலும் இவங்க ஃபேமிலியே எங்கள் கால் கீழே தான் இருக்கணும். 2 நாள் தங்கிட்டு போகலான் தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறதுலாம் பார்த்தா 2 மாதம் நம்ம இங்கே தங்கியே ஆகணும். விட்றாத வைஷ்ணவி, இவன் மட்டும் அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோ, இன்னும் ஹை லெவலில் போயிடுவா. அப்புறம் அவளுக்கு பணம் அந்தஸ்து எல்லாமே கிடச்சிரும். இதெல்லாம் எப்பவுமே நடக்கவே கூடாது. கண்டிப்பாக நான் இதை தடுத்து நிறுத்தியே ஆவேன். ஏ அச்சு, நீ அளவுக்கு மீறி ஆசைப்படுற, அதெல்லாம் உனக்கு கிடைக்காது. இந்த வைஷ்ணவி இருக்க வரைக்கும் அதை உனக்கு கிடைக்க விட மாட்டா.